கூடுதலாக எங்களுடைய திருநெல்வேலியிலேருந்து கடைசி பயணம் இதாகத்தான் இருக்கும். என்னன்னா விரைவில் இலங்கையில் சந்திப்போம். அண்ணாக்கு இலங்கையில் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. நான் என்னென்னு பிறகு சொல்றேன். இவர் ஒரு டிரைவர் இல்லை, இவர் ஒரு பைலட், விமான ஓட்டி. பிரகாஷ் என்னடா சோர்ந்துட்ட? இளம் வயசுல இருந்து சர்தி வருது வாந்தி வருதுண்டா என்ன சொல்லுவாங்க? ஏன்னா பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் தான் வீக்கு. ஏதோ காணாத கண்ட மாதிரி ஏதாவது உன்னை 10 பேர் சேர்ந்து கும்பின வேற நிற்கிறீடா. இவ்வளோ பெரிய தேக்கு மரங்கள் பாருங்க. கேரளான்னு மட்டும் இந்த குளிர்மை தான். இதில் ஏதோ பிரச்சனை சண்டை ஏதோ வந்தது, அதுக்கு அங்கே மறைக்கிறதுக்காண்டி போனது. தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைக்கு காரணமே அதுதான். அவங்க முக்கியமான சுற்றுலாத்தலத்தில் வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஒரு 2-3 கிலோமீட்டர் இது பாருங்கள். இந்த 3 கிலோமீட்டர் வெற்றியுடன் டிக்கெட்டை எடுத்துக்கொண்டு வாரர்கள். எவ்வளோ டிக்கெட்டுண்ணா? நாங்கள் ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துகிட்டே இருக்கு. ஒரு இடத்துல இப்போ மிஷன் தர மாட்டேன்றாங்க. வாழைப்பழத்தில் வந்து பச்சி போடணும். இது வந்து முட்டை பச்சி. ஹலோ குளிர்ல நடக்கலையில் நீ நனகையில் எனக்கு காய்ச்சல் வரும். இதில் பார்த்தீங்களா கீழே எல்லாம் நீர் அருவி ஓடிக்கொண்டிருக்கு. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா நண்பர்கள் குளிச்சுட்டு போயினா என்ன மாதிரி இருந்தது? எங்கேருந்து வந்தீங்க? தமிழ்நாடு. அந்த இடத்துல வந்து ஒரு பழைய கல்வெட்டு மாதிரி சிவலிங்கம் அதில் வந்து பதிச்சிக்கணும். இந்த நீர்வீழ்ச்சியில் இந்த பகுதியில் பாருங்கள், இதெல்லாம் நம்ம கல்வெட்டுகள் அமைஞ்சிருக்கு. நாங்கள் முதல்ல திருநெல்வேலியில் காலை அடித்து கேட்க உறவுகளாக எல்லாரும் வந்தவர். அப்போ இப்போ வந்து அவையில் விளையார் என்னென்ன மாதிரி இவரெல்லாம் வந்தவர். நாங்கள் ஒரு நண்பர்களாக ஒரு குடும்பமாக வந்து பழகிட்டோம். அதில் வந்த ஒரு நபர் இன்றைக்கு அவர் வந்து டீ குடிச்ச கூட 10 நிமிஷம் லேட்டாக சொல்லி அவ்வளோ அப்போ எல்லா நன்றியும் மொத்தமாக சேர்த்து அண்ணனுக்கு தான் சொல்லுங்கள். எல்லாம் சந்திச்சது அவ இருந்திருக்கலாம். அப்படியா? சரி, போயிட்டு வாங்க, சந்திப்போம். என்ன தொடக்கத்தில் வரைக்கும் எங்களுக்கு யாருன்றே தெரியாது. அப்புறம் இவ்வளோ நாளும் நாங்கள் ஒரு இடங்கள் போய் பயணிச்சு நாங்கள். சரி, இப்படி தான் வாழ்க்கையும் ஒரு மனுஷர்களை சந்திப்போம். அவைகளோட அனுபவங்கள் மட்டும்தான் நிலையாக இருக்கும். இங்கே கிளைமேட்டை பாருங்க, சும்மா வேறு லெவலாக இருக்குது. அடித்த வெயிலுக்கு இங்கே பக்கம் நல்ல குளிர்மையாக இருக்குது. ஹில் ஸ்டேஷன் வந்த மாதிரி ஃபீல் ஆகுது. வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொலியில் என்னடா அவன் காருக்குலேருந்து தொடங்குறாங்கன்னு பார்ப்பீங்க. சுற்றி வழியில் மழை, நல்ல குளிர், இறங்கலாத சிச்சுவேஷன். இப்போ நாங்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறோம்னா வந்து திருநெல்வேலியில், அதாவது அண்ணாண்ட வீட்டை இருந்து எங்களுடைய பயணத்தை தொடங்கி பல மணி நேரத்துக்கு பிறகு இந்த வீடியோ வந்து தொடங்குகிறோம். இப்போ நாங்கள் தமிழ்நாட்டில் இருந்து கேரளாவுக்கு போய்கொண்டிருக்கிறோம். கேரளா போர்டர் அடிக்கி இப்போ வந்து புளியரை என்ற இடத்துல நிற்கிறோம். என்னென்னா அது கேரளாவில் எங்கே வரும்? ஆரியன் காவு என்ற இடத்துல ஏறும். இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது தானே, அந்த மலை மாதிரி இங்கால பக்கத்தில் எந்த பக்கத்தால் போனாலும் கேரளாவுக்கு போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. வேண்டாம், ஒவ்வொரு போர்டர்களோடாக போகக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வகையில் திருநெல்வேலியிலேருந்து இதொண்டு இன்னும் ஒரு வழியும் இருக்குண்ணா. மற்றது எதுன்னா கன்னியாகுமரி வழியாக போகும். கன்னியாகுமரி வழியாக வந்து இன்னும் ஒரு வழி இருக்குது, அதிலும் போய்கொள்ளலாம். நாங்கள் இது சும்மா ஒரு ஷோர்ட் ட்ரிப்பாக தான் வந்து நாங்கள் திருநெல்வேலியில் கடுமையான ஒரு வெயில் ஒன்று அடித்தது. ஆனால் இங்கே வேற டோட்டலாக கிளைமேட்டு மாறிட்டு, அந்த குற்றாலம் இருக்குது தானே, குற்றாலம் தாண்டி அந்த வழியால் தான் நாங்கள் இப்போ எந்த ரோட்டுன்னா பாலருவிக்கு போய்கொண்டிருக்கோம். கடற்கரை காவல் சோதனை நிறையும் செக் பாயிண்ட் வரும் கேரளாவுக்கு போயிருங்க. மலையை குடைஞ்சி உள்ள பாதை போவோம். இங்கே வருங்க, அதுல இல்லவா நாங்கள் செல்ல வேண்டும். நல்ல பச்சை பசேல் என்று இருக்குது. இதுக்குள்ள ரயிலில் நாங்கள் இந்த பாதையோட வந்தால் வந்து இந்த மேலே இந்த முன்னுக்கு மலைகள் இருக்குது தானே, அந்த மலைகளை குடைஞ்சி ரயில் பாதைகள் போகும் என்று சொல்லிக்கிறோம்.
கூடுதலாக எங்களுடைய திருநெல்வேலியிலேருந்து கடைசி பயணம் இதாக தான் இருக்கும். என்னன்னா இந்த ட்ரிப்புன்ற இது இதாக தான் இருக்கும் போது என்ன நாங்கள் அடுத்த இடங்களுக்கு போகிறதுக்கு வந்து டிக்கெட் போட்டாச்சு. அண்ணா இல்லை இல்லை போகலாம்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் என்ன சம்பவம் வந்து நாங்கள் அடுத்தடுத்த இடங்களுக்கு போக வேண்டியிருக்கு. நான் நன்றி இந்த இடத்துல இப்படி அவன் இப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோன்னா இஞ்சால இவரை மாதிரி நண்பர்கள் வந்து அது ஒரு இதாகவே போவோம். என்ன அந்த சந்தோஷம் கிடைக்காது. அவருடைய வேலையும் பொருட்படுத்தாமல் எங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த இடத்துல இவ்வளவு நாளும் தங்குறதுக்கு வந்து இந்த போக்குவரத்து தந்து என்னடா நன்றி. திரும்ப வருவோம் என்ன. சரி, அண்ணாவை நாங்கள் மிக விரைவில் இலங்கையில் சந்திப்போம். அண்ணாக்கு இலங்கையில் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. நான் என்னென்னு பிறகு சொல்கிறேன். இவர் ஒரு டிரைவர் இல்லை, இவர் ஒரு பைலட், விமான ஓட்டி. இதில் பார்த்தீங்கன்னா இதில் கணக்கு லொரியல் போய்கொண்டிருக்கு. இங்கே இருந்து அந்த கனிய வளங்கள் கொண்டு போயினமாக அதுதான் இவ்வளோ ரொலியலும் வந்து போய்கொண்டிருக்கு. ஓ, இவ்வளவுத்துக்கு வளைவா இருக்கா? மலை ஏறி இறங்கணுமா நாங்கள்? கொண்டை ஊசி வளைவு. அது இந்த இப்பவே தொடக்கமே இந்த சரிவா கிடக்கு. இதுதான் முதல்ல ஆரம்பம். இதான் கொண்டை ஊசி தான். சோதனை உன்னை சோர்ந்து விட்டால் நல்ல ஒரு வெயிலில் இருக்கிறீங்க. அதான் சூப்பராக இருக்கு. நல்ல ஒரு வெயில் கிளைமேட்டில் நீங்கள் அங்காள பக்கம் இருக்கிறீங்க. டப்பண்ட ஒரு குளிர் கிளைமேட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்களா ஒரு 2-3 மணி நேரத்துலேயே இங்கால வந்து உள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. வேணே திருநெல்வேலி அங்காள பக்கத்தில் இருந்தீங்கள்டா. பிரகாஷ், என்னடா சோர்ந்துட்ட? என்ன ஏன்னு சொல்ல ஏலாவே இருக்கா? ஏண்டா என்ன நடந்த சொல்லடா. இளம் வயசுல இந்த சக்தி வருது வாந்தி வருதுண்டா என்ன சொல்லுவான்? என்னடா பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் தான் வீக்கி. ஐயோ கேரளா வந்துட்டோம். என்னென்று நாங்கள் அறியக்கூடிய மாதிரி இருக்கோம்னா இந்த பாருங்க, இந்த லாட்ரி டிக்கெட்டை வச்சு வந்து கேரளான்னு அறியலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் லாட்ரி டிக்கெட் பேண்ட், இங்கே லாட்ரி தான் ஸ்பெஷல். அதான் லாட்ரி அடுத்தது கல். அந்த போர்டர்ல கணக்கு வரும், வாங்கிட்டு போவான் வேற. அப்ப இதுல லாட்ரி விழுந்தா கேரளாக்கு வந்து வேண்டி கொண்டு போகலாம் காசு. கேரளா வீடுல பாருங்க, அந்த வீட்டின் அமைப்புகளே வித்தியாசமா இருக்கும். சரி, இப்போ நாங்கள் பால் அருவி அந்த ஃபால்ஸ் என்ன ஒரு ஃபால்ஸுக்கு போய் கொண்டிருக்கோம். மழை பெய்யுது, இவ்வளோ பேர் நிற்குது. ஏறி போகணுமோ? ஆமாம், இதான் நான் சொல்றது. தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல பெரிய பெரிய வாகனங்களும் தூரமாக நிப்பாட்டிட்டு இங்கே வந்து எடுத்துகிட்டு போகணும். புரியுதா?
இவங்க பாருங்கள் எவ்வளோ கேரளாவில் நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. ரைட், இதான் பார்க்கிங். அங்கே அந்த கொடைக்கானல்லாம் அந்த இதுக்கெல்லாம் எல்லாம் வானம் உள்ள போது டிராஃபிக் ஆகுது. சரி வந்துட்டோம். ஆனால் இதில் வந்து கணக்க வாகனங்கள் இருக்குது. ஆனால் இந்த இதுக்கு பக்கத்தில் இல்லையா, இதுலேருந்து 3 கிலோமீட்டர் தூரம் போகணுமாம். என்னடா இது, என்ன நடந்தது? ஏதோ காணாத கண்ட மாதிரி ஏதாச்சு. உன்னை 10 பேர் சேர்ந்து கும்பின மாதிரி நிற்கிறீடா. வாந்தியான் தலை சுத்துதா, மாங்க தேவைப்படுதா? இவ்வளோ வாகனங்கள் வந்து இதில் நிற்குது. அதில் சரியான க்ரௌட் நிற்குது. பார்ப்போம். இவ்வளோ பெரிய தேக்கு மரங்கள் பாருங்க. கேரளான்னு மட்டும் இந்த குளிர்மை தான். அண்ணா இதில் எங்கே போகணும்? இதுலேருந்து நான் நினைச்ச மாதிரி இந்த பஸ் அவங்களோட வாகனத்தில் ஏற்றி கொண்டு போவாங்க. ஏன்னா அங்கே உள்ள வாகனம் விட மாட்டாங்களா? டிராஃபிக். அதனால தான் நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைக்கு காரணமே அதுதான். அவங்க முக்கியமான சுற்றுலாத்தலத்தில் வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஒரு 2-3 கிலோமீட்டர், இது பாருங்கள், இது 3 கிலோமீட்டர் தூரம். இங்கேருந்து 3 கிலோமீட்டர் உள்ளே போகணும். ரைட், அவங்க வாகனத்திலே கூட்டிகிட்டு போயிடணும். இதில் என்னென்னா அரசாங்கத்துக்கு வருமானம், அதான் இங்கே பார்க்கிங்க்கு வருமானம். இது வந்து சரி முறைப்படி செய்கிறாங்க, அதுதான் முக்கியம். அங்கே அந்த மாதிரி கிடையாது. எல்லா இடத்துக்கும் உள்ள வாகனத்தை விட்டுறாங்க, உள்ள திருப்ப முடியல. சரி பார்ப்போம் என்ன கட்டாமண்டு. இதில் நீங்கள் இதுக்கு முதல் வந்துக்கிறீங்களா? இல்லை, இதுதான் முதல் தரம். இதுதான் முதல் தரம். ட்ரெயினில் வந்திருக்கேன். இங்கே வந்து சுற்றுலாத்தலத்தில் பார்க்கணும்னு இதுதான் முதல் தரம். ரைட், ஓகே. ட்ரெயினில் போகும்போது நல்லாயிருக்கும் பார்க்க. சரி, இப்படி ரயிலில் போமா உஷாராடா. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ பேர், எக்கச்சக்க பேர் இதில் வெயிட் பண்ணிக்கிட்டு நிற்கணும். அதே மாதிரி அண்ணா சொன்ன மாதிரி இதிலேருந்து அவைன்ற வாகனத்திலாம் கொண்டு போயினோம்னு நினைக்கிறேன். இங்கே என்ன இது கண்டு இதில் போட்டு வைக்கணும். ஜோன் த்ரோ வேஸ்ட் பிளாஸ்டிக்ஸ். அதோட இங்கே பக்கத்தில் வந்து இந்த பிளாஸ்டிக்குகளை வந்து குறைவாக இருக்குது. நல்ல நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணினான். பிறகா சுவிட்சாக இல்லை அந்த அக்காட கேளு என்ன செய்யணும்ண்டு. நீ கேரளா அறியோ? பழைய கேரளா வை வரையில என்ன உனக்கு சித்தப்பு இருந்தால் தான் வரும் என்ன. சரி, இப்போ பஸ் வந்துடுச்சு. பஸ் வரமாட்டேன்னுச்சுன்னா வந்துச்சு. இதில் மேலே தான் வந்து டிக்கெட் எடுக்கணும். இதில் டிக்கெட் எடுத்துகிட்டு தான் இந்த பஸ் வந்து கூட்டிகிட்டு போவோம். இப்போ அடுத்தடுத்து பஸ் வந்துட்டு 2 பஸ் நிற்கிது. இப்போ மேலே ஏற்ற தொடங்கி வேணும். நாங்கள் இவையெல்லாம் கேரளாவில் இருக்கிற பெண் போலீஸ். இதில் ஏதோ பிரச்சனை, சண்டை ஏதோ வந்தது, அதுக்கு அங்கே மறைக்கிறதுக்காண்டி போனது. வெற்றியுடன் டிக்கெட்டை எடுத்துக்கொண்டு வாரர்கள். எவ்வளோ டிக்கெட்டுண்ணா? 500. ஒரு ஆளுக்கு 72. காருக்கு ஒரு பாஸு, அது ஒரு 64. இந்தியாவில் பஸ்ஸுக்கு ஒரு பாஸு. இந்த டிக்கெட் தான் பஸ்ஸுக்கு எடுப்பாங்க. ஓகே ஓகே. அதில் கொடுத்து பதியணும். ஒரு அக்கா நண்டா அதில் ஒரு அக்கா நண்டா அதில் கொடுத்து. சரி, அங்கே போனாக்கள் இங்கே வந்த பிறகு தான் சரி இப்போ இங்கே இருக்கிறாக்களை அனுப்பினோம். சரி, பஸ் வந்துட்டு இந்த இதுவும் வந்து ஃபாரஸ்ட்டுக்குரிய வாகனம் தான். ஆனால் இதை விட இந்தியாவில் நார்மல் பெரிய வாகனம் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் அது போகிறோம். சரி, இப்போ பஸ்ஸில் ஏறிட்டோம். பஸ் வலிக்கிட்டு இதுக்கங்கால வேறு ஒரு ஓன் வாகனமும் போகிறதுக்கு அனுமதி இல்லை. தனியாக வேண்ட பேருந்தில் மட்டும்தான் போகக்கூடிய மாதிரி இருக்குது. இவையிலும் வந்து இங்கே தான் வந்து போய்கிட்டு இருக்கேன். கணக்க பேர் நானும் எதிர்வேன். நாங்கள் வந்துட்டோம். ஆனால் என்ன சம்பவம்டா, வெளியில் மழை. இந்த மலைகளை நடந்து தான் போடும். மலை 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 மலை. இந்த நேரம் இந்த இடத்துக்கு வந்தால் என்ஜாய் பண்ணிடாது. எங்கேயாவது போய் நிற்போம்னு தான் தோணும். இன்றைக்கு எப்படி வந்து குளிக்க வச்சிடும் போல இருக்கு.
பாலருவி. சரி, எங்களுக்கு நாங்கள் ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று வந்துகிட்டே இருக்கு. ஒரு இடத்துல பெர்மிஷன் தர மாட்டேன்றாங்க, சில இடத்துல மழை பெஞ்சு தண்ணி கூடி குளிக்க விட மாட்டேன்றாங்க. அதோட இந்த அருவியிலையும் இப்போ இந்த நேரம் குளிக்கிறது கொஞ்சம் பயந்தாங்க. ஏன்னா மழை பெய்யுது, தண்ணி கூடினா வெள்ளப்பெருக்காயிடும். சரி, இருந்தாலும் பார்ப்போம். நல்ல வாசம் அடிக்குது. பக்கத்தில் கொஃபி ஒன்று குடிப்போமா? டீ ஒன்று குடிப்போமா அடிக்கிற மழைக்கு? சரி, 2 வருஷம் எப்போ சுவிட்ச் ஆஃப் ஆகுது ரைட். அப்படி எங்களை டீ குடிக்கிறதுக்கு வந்துக்கிறோம். இதில் வச்சு போட்டு தருவினோம். நாங்கள் வண்டிக்கு பாருங்கள், இருட்டாக இருக்குது. இது வந்து இந்த நேந்திர பழம், வாழைப்பழத்தில் இதில் வந்து பச்சி போடணும். இது வந்து முட்டை பச்சி சுட சுட இருக்குது. ஹலோ, எனக்கு குளிருக்குள்ள நடங்குற ஆள். ரைட், ஒரு காஃபி ஒன்று அடிச்சுனா அடிக்கிற மழைக்கு. மழையில் நீ நனகையில் எனக்கு காய்ச்சல் வரும், நீ நடக்கையில் எனக்கு வேர்வை வரும். அப்படி என்னன்றா வரும். நல்ல கிளைமேட்டாக இருக்கு, செம்ம கிளைமேட். என்ன வடிவா குளிச்சு இதில் பார்த்தீங்களா கீழே எல்லாம் நீர் அருவி ஓடிக்கொண்டிருக்கு. நாங்கள் வந்து கொஞ்சம் மேலே போகணும் குளிக்கிற இடத்துக்கு. சரி, மழை விடுறவாடா இல்லை, மழை பெலந்துட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பாத்திங் ஏரியாண்டு இதில் ஒரு ஏரியா ஒன்று இருக்குது. இது அமைதியாக இருக்குது. ஆனால் அருவி அங்கே வருங்க, அதுதான் அந்த அருவி. ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து லேடிஸுக்கு புரியுமா மேலே வச்சுக்கணும். ஒப்பா. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா நண்பர்கள் குளிச்சுட்டு போயினா என்ன மாதிரி இருந்தது? எங்கேருந்து வந்தீங்க? தமிழ்நாடு, மதுரையிலேருந்து வந்தீங்க. ரைட்டு. செல்லூரா? ஓகே, நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து வந்தாங்க. சரி, ஓகே, சந்தோஷம். மழை பெஞ்சு சூப்பராக அரைச்சி விட்டுருச்சு. வேற இடமா எதிர்பார்த்தோம் தண்ணி வராது. அதான் சூப்பராக இருக்கு. அது வாங்க கட்ட. ரைட். ஓகே, இந்த வீடியோ அவையில் பார்ப்பிடும். ஓகே, சப்ஸ்கிரைப். இதில் பார்த்தீங்கன்னா இதில் நண்பர்கள் காய்ச்சி எல்லாரும் ஃப்ரெண்ட்லியாக வீடியோ ஆண்ட யூடியூப் ஆண்டோன்னு ஒரு இதோண்டு என்ன சொல்கிறது, ஒரு மதிப்பு ஒன்று தாராங்க. அப்படி வந்துட்டு அப்புறம் அவையில் வந்து யாழ்ப்பாணத்தில் இங்கேயும் இருக்கிறாங்க. இது பெரிய ஏரியா. நீங்கள் என்னட்டு யாழ்ப்பாணத்தில் ஒரு வன்மத்தை நீங்கள் கக்கையிலும் அவரவர் அது சரி செய்தால் செய்கிறான். அவனவனுக்கு செய்கிற திறமை இருக்குது, செய்யணும்னு யோசிக்கிறாங்க. அது ஒரு சின்ன இடம். இப்போ தெருவுக்கு இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. பாருங்க மக்களே, மேல் அதில் போனால் வியூ பாயிண்ட் பார்க்கலாம். இதுதான் வந்து நீர்வீழ்ச்சியிலேருந்து தண்ணி வந்து குளிக்கிற இடம். ஆனால் தண்ணி காணாது. இதெல்லாம் வந்து எல்லோரும் குளிச்சு கொண்டு வைக்கணும். அப்படி மேலே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அதை பார்க்க தான் போய் கொண்டிருக்கோம். இந்த அதில் போய் அதில் அந்த வியூவை பார்க்கலாம். நகருங்க அண்ணாவையும் மண்டை குளிக்க வச்சிட்டோம் இல்லை வச்சுட்டு இந்த கிளைமேட் பாலருவி. சரி, முதல் இந்த மழை பெய்யாத நேரம் இதால் போகிறதுக்கு அனுமதி போல். இப்போ கயிறு கட்டியிருக்கணும், தண்ணி கூட வருது போல். மழை பெய்கிறபடியாக வந்து லென்ஸில் மழைத்துளி விழுந்திருக்கு. இப்போ கிளியராக தெரியுதில்ல. எல்லாம் ஃபாரஸ்ட்டில் வேலை செய்கிறாங்க, பாதுகாப்புக்கு எனக்கு நிற்கணும். இந்த வியூ பாயிண்ட் என்னடா நீ ஆவுண்ட டிஷர்ட்டை கலட்டுற, ஆபாச காட்சியில் காட்டி கொண்டிருக்கிற. எப்படி இருக்குதானே சரியான போட்டு அதாவது அந்த இடத்துல வந்து ஒரு பழைய கல்வெட்டு மாதிரி
சிவலிங்கம் அதில் வந்து பதிச்சிக்கணும் அந்த இடத்துல ஜூம் பண்ணி காட்டுறேன் பாரு. இன்றைக்கு குளிப்ப மட்டும் வந்த நாங்களாம் நான் ஒரேடியாக மலையை எங்களை குளிக்க வந்தது. இந்த நீர்வீழ்ச்சி இந்த பகுதியில் பாருங்கள், இதெல்லாம் நம்ம கல்வெட்டுகள் அமைஞ்சிருக்கு. இதில் தெரியுதா பாருங்க அந்த சிவலிங்கத்தின் அமைப்பும் இதெல்லாம். குற்றாலத்துக்கு போனாங்களா அங்கே பெருசாக தண்ணி இல்லை, இங்கால வந்து நல்ல தண்ணி வருது. ஆனால் கீழே குளிக்க விட்டால் அந்த ஃபோர்ஸுக்கு டேஞ்சர் ரெண்டுபடியாக வந்து கீழே விடையில என்னண்ணா. அதோட இந்த இடமும் வந்து அமைப்பாக இருக்குது. குற்றாலத்தில் கூடுதலாக இந்த மாதிரி குளிர் கிளைமேட்டுகள் இந்த காடுகள் எல்லாம் இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல மரங்கள் குளிர் கிளைமேட்டாக இருக்குது. சரி, நாங்கள் இறங்குறோம். மற்றது பார்த்திங்கன்னா இதில் எல்லா இடத்துலையும் வந்து பாதுகாப்பு ஒரு ஆளை விட்டுருக்கணும். இதில் ஒரு ஆள் நிற்கிது, இந்த அதில் ஒரு ஆள் நிற்கிது. அங்கே மழை கூட நான் போகாமல் இருக்கிறாரு. இந்த விஷயம் வந்து வேறு இடங்களில் நான் பார்க்கல. இதில் கேரளாவில் பார்க்கக்கூடிய மாதிரி கிடக்கு. சரி, சரியான மழை. மேலே வந்து குளிக்கிறதுக்கு இடம் போட்டிருக்கணும். இதில் உடுப்பு மாத்திரம் இருக்குது, பெண்களுக்கு மட்டும்தான். நீங்கள் கேட்கக்கூடாது அப்புறம் ஆண்களுக்கு இல்லையாண்டு. சரி, இதில் குளிச்சு கொண்டிருக்கணும். இதில் ஒரு ஆளுக்கு வந்து எலும்பு இல்லாமல் அப்படியே நிற்கிறாரு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி தெளிக்கணும், எலும்பு இல்லாமல் அப்படியே சுற்றிட்டு. அதான் சரி, பஸ்ஸுக்காண்டி நாங்கள் வந்து வெயிட் பண்ணுறோம். என்ன சம்பவம்டா, அரை மணி நேரத்துக்கு மேலே பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறோம். பஸ் இன்னும் வரையில. இந்த மலைக்குள்ள தூரிக்கொண்டு மழை தூரலுக்குள்ள நனைஞ்சு நிற்கிறோம். அவையில் சொன்ன விஷயம் வந்து வரும்போது குஷியாக இருந்தது, படிக்கும் போது வெளியாகுது. லைனில் நிற்காட்டி ஏற்ற மாட்டேன்னு சொன்னது. ஆனால் பஸ் இன்னும் வரையில. அது ஒரு இது உடனே அனுப்பி எடுத்தால் இனிமேல் வந்து நல்ல வேண்டாம். 3 பஸ் ஓடிக்கொண்டு இருந்தது. இப்போ 3 பஸ்ஸுமே இன்னும் வரையில. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் வெயிட் பண்ணுறோம் இந்த மலைக்குள்ள. அப்படி இல்லாட்டி இதில் நினையாத மாதிரி ஏதாவது ஒரு செட்டப் கொண்டு செய்திருந்தாலும் ஓகே. மழை இல்லாட்டியும் பரவாயில்ல. என்ன மிக விரைவில் எடுத்து கொண்டு இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. அங்கே அவையில் மட்டும் குடையில பிடிச்சி வண்டிக்கணும். அதான் கடுப்பாது மக்களே. வேறு எங்கட நடந்தும் போயிடலாம். அது இதை தாண்டி மலைக்குள்ள நினைஞ்சி இருந்து போகணும். ஸோ வெயிட் பண்ணி கொண்டுக்கிறோம். கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே. இதில் 2 கிலோமீட்டர் தான் ஒரே இதில். அதான் எப்படியும் ஒரு பஸ் வரலாம். ஒன்றையும் காணல. ஒத்தேடி பாதைனாலும் பஸ் வரணும்டா. அப்போ வந்தது தானேடா. வந்தது தானே. நாங்கள் வரைக்கும் ஒரு பஸ் வந்தது தானே. என்ன ப்ரோ நீங்கள் அது பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் குளூர் போய் வளையாது தீயால் குளிக்க ஜிபே இல்லையா? அதான் வந்தது. எங்கிட்ட ஃபோன்லே இல்லை. சரி, பஸ் வந்துட்டு போயிட்டு வந்துட்டோம். ஆனால் வரைக்க சரியா எல்லோரையும் தூக்கி போட்டு ஏற்றி கொண்டு வந்துடுறாங்க. நான் வந்தது நல்லா இருந்தது. அந்த அங்கே வெயில் கிளைமேட்டில் விடிய நின்றுட்டு மத்தியானம் இந்த மாதிரி ஒரு குளிர் கிளைமேட்டில் அப்படியே குளிச்சுட்டு வந்தது. இதுலேருந்து இந்த ஈரத்தோடு அங்கே போகிறது தான் சிக்கல். வேறு உடுப்பெல்லாம் கொன்றையில் என்ன பிரகாஷ் வரைக்க
வந்துட்டோம். கிளைமேட் சேஞ்ச் எங்களுக்கு இங்கே தெரியுது. இங்கே வந்தோடனே வெக்கையாக இருக்குது. மற்றது என்ன சம்பவம்னா நாங்கள் முதல்ல திருநெல்வேலியில் காலை அடித்து கேட்க உறவுகளாக எல்லாரும் வந்தவர். அப்போ இப்போ வந்து அவையில் விளையார் என்னென்ன மாதிரி இவரெல்லாம் வந்தவர். நாங்கள் ஒரு நண்பர்களாக ஒரு குடும்பமாக வந்து பழகிட்டோம். அதில் வந்த ஒரு நபர் இன்றைக்கு அவர் வந்து சென்னையில் இருக்கிறார். என்ன சென்னையில் இருக்கிறார். அப்போ இங்கே வந்து அண்ணாண்ட விட்ட வளமையாக வந்து நிற்கிறவர். இன்றைக்கு அவர் திருப்ப வீட்டுக்கு போகிறார். அப்போ அவரை நாங்கள் வழி அனுப்ப போகிறோம். இப்போ வழி அனுப்புறதுக்கு நேரம் இருக்கோ இல்லையோ வந்துருவோமோ வந்து யோசிச்சு கொண்டு வந்தாங்க. ஆனால் சரியா எங்களோட ஃப்ளைட் ஒரு அண்ணன் வந்து கொண்டு வந்து விட்டுட்டேன். தெரியும் டீ குடிக்க கூட 10 நிமிஷம் நின்னா லேட் ஆகிடும். நேரம் வந்துட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ரயில் வந்து வரப்போகுது. அப்போ என்னென்னு சொல்கிறது, இப்போ காணாமல் போயிருக்கா அது ஒரு மன கவலையாக இருக்கும். நின்றுட்டு வந்திருக்கலாம் கண்டிப்பாக. அதான் சரி. அப்போ அவரை போய் வழி அனுப்ப போகிறோம். இந்த ட்ரெயினில் தான் சில நாங்களுமே வந்து வழிக்கிட போகிறோம். அப்படியா அண்ணா? இல்லை, அது வேறையா? ஸோ சார் தான் பக்கம். ஏன்னு இதுக்கு வராது அந்த ரயில்? இல்லை, இந்த ட்ரெயின் வந்து சென்னை போகிறதுக்கு. அது வந்து கிழமைக்கு ஒரு நாள் இருக்குது அந்த ட்ரெயின். சண்டே மட்டும் இருக்குது. அந்த ட்ரெயின் தான் இங்கேருந்து போகலாம் நீங்கள். ஓகே சரி. நாங்கள் ஆனால் சென்னைக்கு இப்போ போகல, வேற ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். சேரன் மகாதேவி, சேரன் சோழன் பாண்டியன் மாதிரி சேரன் மகாதேவி. ரைட், ஆளை போய் வழி அனுப்புவோம். வையா யூ லேட். நான் உங்களை வழி அனுப்புறதுக்கு எவ்வளோ உயிரை பணையம் கொடுத்து வந்தாங்கள, உயிரை பணையம் கொடுத்து வந்தாங்க. நிற்கணும் மாறுறதுக்குள்ள. அங்க என்ன கேரளாவிலேருந்து வலிக்கிட்டு எவ்வளோ ஸ்பீடாக வந்து நாங்கள் தெரியுவா? நான் நினச்ச பார்த்தேன், சரி உங்க வரல, சரி நம்ம கிளம்பலாம், சந்தோஷமா கிளம்பலான்னு வழி வந்து சொல்றாரு. இவர் இங்க இருக்காரு, உள்ள இருக்காங்க. நீங்க எங்களை பார்க்காம சந்தோஷமா வலிக்கலாம்னு யோசிச்சிருக்கீங்க. நீங்க சந்தோஷமா போலான்னு பார்த்தீங்க, நாங்க விட மாட்டோம். அவரே சாக்காயிட்டா. இவரு பார்த்தா என்ன இவரு கார் எடுத்து போனாரு. இடையில நிப்பாட்டி டீ குடிச்ச கூட 10 நிமிஷம் லேட்டாக சொல்லி உங்களுக்கு அவ்வளோ வட்டிட்டு வந்தாங்க. அப்படியா? அப்போ எல்லா நன்றியும் மொத்தமா சேர்த்து அண்ணனுக்கு தான் சொல்றேன். எங்களுக்கு சொல்ல மாட்டீங்களா? உங்களெல்லாம் சீக்கிரமா கூட்டு வந்து அவருன்னு சொன்னீங்க நீங்க, அதனால ஒட்டு மொத்தமா சொல்லிடலாம். சரி, நீங்க சென்னை போங்க, உங்களை நான் சென்னையில வந்து சந்திக்கிறேன். வேணா தாராளமா வாங்க. அப்படி நீங்க ரயில்ல போனா பின்னால கார்லயே வரும். வாங்க. ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் வந்திருக்கீங்க. அண்ணனும் தம்பியும் அது நம்பர் 1 இருக்கீங்கப்பா. இந்த சேரன் மகாதேவியில தான் வந்து அண்ணாண்ட அப்பா வந்து வேலை செய்து ரிட்டையர் ஆனவரான். இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் நீட்டாக வச்சிருக்கான். எல்லாம் சந்திச்சது அவன் இருந்திருக்கலாம் வேண்டாம். அப்படியா? சரி, போயிட்டு வாங்க, சந்திப்போம். என்ன நன்றி, சந்தோஷம், சந்திச்சது சந்தோஷம். இப்படி ஒரு சூழ்நிலை சந்திப்போங்கிறது நாங்களும் எதிர்பார்க்கல, நீங்களும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அதான் இப்போ வரைக்கும் அண்ணா இதே ரயில் இப்படி ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லாம் நின்று ஏற்றுறதுக்கு இவ்வளோ 4 பேரும் வந்தவ, வேறு அண்ணா பாய் எல்லாரும் வந்தவ. அப்போக்கே எனக்கு தெரியாது யாருன்னு. இப்போ எல்லாருமே ஒரு உறவுகளாக பழகிட்டோம். ஸோ நாங்கள் போகிறதுக்குள்ளே எப்படி உங்களை திரும்ப சந்திப்போமா? சந்திப்போம், எப்படியாவது உங்களை தூக்கி ஏற்றி விடுறோம் நாங்கள். நீங்க பேக்கை பற்றி கவலைப்படாங்க, நீங்கள் ஃபஸ்ட் ஏறிங்க. பேக் நீங்கள் வீட்டுக்கு எடுத்து போயிட்டு அப்புறம் பார்சல் அனுப்புகிறோம் சார். நல்ல ஐடியா. ரயில் வந்துடுச்சு. இவ்வளோ நேரம் மெட்ட ரயில் உண்டு நின்றது. இந்த ரயில் வேற ஒன்று பண்ணுறாங்காண்டி இவ்வளோ ஸ்பீடாக போகிறான் நிற்காம. ஓ, பெரிய ரயில். இப்போ பேக் எத்தனை மாட்டாங்க. சொல்லிவிடுங்க.
சரி, ரயில் வலிக்கிட்டு பெரிய நீளமானதே இல்லை, கவலையாக தான் இருக்கு. தொடக்கத்தில் வரைக்கும் எங்களுக்கு யாருன்றே தெரியாது. அப்புறம் இவ்வளோ நாளும் நாங்கள் ஒரு இடங்கள் போய் பயணிச்சு நாங்கள். சரி, இப்படி தான் வாழ்க்கையும் ஒரு மனுஷர்களை சந்திப்போம். அவைகளோட அனுபவங்கள் மட்டும்தான் நிலையாக இருக்கும். அந்த இனிமையான அனுபவங்களுடன் அப்படியே பயணிப்போம். இது இந்த பழைய ரயில், உள்ளூருக்குள்ள ஒரு ரயில்.